மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரே ஒரு பொண்ணு அந்த போட்டோவை பத்த வச்சு எரிய வச்சு அதுல சீரட்டை பத்த வச்சுச்சு. சுத்தி எல்லா நாடுகளும் மிகப்பெரிய போராட்டங்கள் பத்து எரியுது. இது எங்க வரைக்கும் கொண்டு விட்டுருக்கு அப்படின்னா அரபு தேசங்கள் முழுவதுமாக மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமாக ஒரு பெரிய பதட்டமான சூழல் உருவாயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் சூழல் உருவாயிருக்கு. இந்த நிலைமையில ஈரான் மீது போர் தொடுக்கிறது எனக்குரிய உறுதியாயிருக்கு. அமெரிக்கா தன்னுடைய படைகள் மிக முக்கியமான படைகள் எல்லாத்தையுமே மத்திய கிழக்கு நாடுகள் நோக்கி நகர்த்துறாங்க. எது மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்த்துறாங்க. அது கடந்த ஒரு வாரமாக ரொம்ப தீவிரமா பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில நேற்று இஸ்ரேலும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க, எங்க மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது அமெரிக்காவுடன் இணைந்து இந்த மோசமான அரசை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் குரல் கொடுக்குறாங்க. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போர்ல கொண்டு வந்து நிப்பாட்ட போகுது. ஈரான் என்ன கதி ஆக போகுது, ஈரான் மீது போர் தொடுக்கக்கூடிய காரணம் எங்கிருந்து வருது, ஈரான் மக்கள் எதனால இங்கே போராட்டம் நடத்துறாங்க, அந்த பொண்ணு எதனால பத்த வச்சு சீரட்டை பத்த வச்சுச்சு, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி கூடிய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மிக முக்கியமாக அமெரிக்கா போர் தொடுக்க தான் விரும்புது. இது எந்த இடத்துல போரா முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இதை தீவிரமாக போரா மாத்துறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்றான்னு எங்க நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இது வரைக்கும் நகர்த்தவே இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட விமானம் தங்கிய போர்க்கப்பல. இது எங்க நின்றுச்சு அப்படின்னா தைவான் அருகே நிப்பாட்டி இருந்தாங்க பாதுகாப்பு காரணங்களால. அந்த ரெட்சியில இருந்து மூவ் பண்ணி இப்ப மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்த்துறாங்க. இது நகர்த்தப்பட்டு ஏற்கனவே 4 நாட்கள் ஆகுது. அடுத்து 2 நாட்கள் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு கப்பலை வச்சு இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம அனுமானிக்க முடியுமா அப்படின்னா, இந்த ஒரே ஒரு கப்பலுக்குள்ள மட்டும் சுமார் 5800 வீரர்கள் உண்டு. இந்த கப்பல் பொதுவாகவே தரைத்தளத்துக்கு வரதே கிடையாது. இது தொடர்ந்து 90லேருந்து 100 நாட்கள் வரைக்கும் அப்படியே கடல் நிற்க முடியும். சுமார் 90க்கும் மேற்பட்ட விமானங்கள், ராணுவத்துக்கு தேவையான சுமார் 90க்கும் மேற்பட்ட விமானங்களை இந்த ஒரே ஒரு கப்பலில் நிறுத்த முடியும். இதோட சேர்த்து தைவான் அருகே நிறுத்தப்பட்ட அந்த ஒட்டுமொத்த குரூப்பும் அப்படியே நகர்ந்து மிடில் ஈஸ்ட் வந்திருக்காங்க. எனவே இந்த மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்ம்போது தெரியுது, இது உச்சகட்ட போரை நோக்கி நகர்த்துறதுக்கு அமெரிக்கா விரும்புறாங்க. இது நடத்திய தீர்வேன் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாரு. 79 வயசுல இவர் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா பக்கம் ஒட்டுமொத்த வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று இருக்குது, அது எல்லாம் இஷ்டத்துக்கு குழப்பி விட்டு இருக்காரு. அதுல இது ஒன்று முக்கியமா அடி வாங்க போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த போர் சீக்கிரம் முடியணும், இல்லை ஆரம்பிக்க கூடாது. இதுல எது நடந்தாலும் சரி, இங்க வெங்காய விலையில ஆரம்பிச்சு எண்ணெய் விலை வரைக்கும் ஏறி போகும். இப்படியான ஒரு குழப்பமான சூழல் உலகம் முழுவதும் போகும்போது ஒரு முதலீட்டு விவரங்கள்ல இன்னும் அதிகப்படியான ஒரு குழப்பமான சூழல் உருவாகுது. இது ஃபிக்ஸட் டெபாசிட்ல போறதா, இல்லை தங்கத்தின் ஏறிக்கிட்டே போகுது தங்கம், அதுல போய் முதலீடு பண்றதா, இப்படியான சூழல் இருக்கும்போது இங்கே நம்ம முதலீட்டின் மீது ஒரு கேபிட்டல் கேரண்டின்னு ஒன்று இருக்கணும். அப்படியான ஏதாவது ஒரு முதலீடு அதோட மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏதாவது இருக்கணும். அப்படியே நம்ம எதிர்பார்க்கும் போது ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 2000 முதலீடு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிஎன்பி மெட்லைஃப், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கு மெட்லைஃப் 2 பேரும் சேர்ந்து வழங்கக்கூடிய வாய்ப்பான BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு NFO இது அறிவிக்கிறாங்க. அந்த NFO கடைசி தேதி ஜனவரி 30. இந்த NFO பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படியான முதலீடு பண்ணணும் பண்ணல அப்படின்ற விஷயம்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த NFO பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ்லேயே தெரிஞ்சுக்க முடியும். அதில் நீங்கள் கால் பேக் கொடுக்க முடியும். இல்லை ஒரு ஏஜென்ட் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு விரிவாக பதில் சொல்லணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வர வைக்க முடியும். அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். இந்த NFO இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் சுமார் 31.1%, கடந்த 7 வருஷத்தில் 23.1% அளவிற்கு CAGR ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்க்ல நம்ம போடும்போது சுமார் 5லேருந்து 6% கிடைக்குது இல்லையா, அதோட ஒப்பிடும்போது இது நல்ல முதலீடு. இதோட NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதில் நீங்கள் மாதம் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதுல இருந்து 120 மடங்குக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இதில் சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு மூலம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்குல்ல, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் உண்டு. இதில் NRI பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் வரைக்கும் மாதம் கட்டுறது மூலமாக சுமார் 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதில் லாக்இன் பீரியட் இருக்குது 5 வருஷத்துக்கு. எனவே எவ்வளோ முதலீடு பண்ண போகிற அமௌண்ட்டை தெளிவாக கணக்கு பண்ணி வச்சுக்கணும். இந்த வாய்ப்பு பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதோட கடைசி தேதி ஜனவரி 30. இதில் மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினா அங்கே இஸ்லாமிய நாடுகள்லாம் பாதுகாப்பு நிற்கும் ஈரான் மீது, இந்த மாதிரி கதையில இங்கே ஓடுறத பார்த்தேன். அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா போன்ற நாடுகள் இருக்கு, அவங்களாம் ராணுவத்தை எங்கே வச்சிருப்பாங்க, ராணுவத்தை அதிகமாக சில இடங்கள், நாட்டை தாண்டி சில இடங்கள் தவிர வேற எங்கே இருக்காது. ஆனால் அமெரிக்க ராணுவத்தை பொறுத்தவரை உலகம் முழுவதும் இருக்கும். இந்த அமெரிக்காவோட பேஸ் வச்சுக்க மத்திய கிழக்கில் தான் அதிகமாக இருக்கும். சவுதி அரேபியா, கத்தார், குவைத்து, UAE அப்படின்னு சுற்றி, ஈரானை சுற்றி ஆகட்டும், டர்க்கி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜோர்டான் ஆகட்டும், இது போட்டு ஈஜிப்ட் ஆகட்டும், இப்படி சிரியா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே இந்த அமெரிக்க ராணுவத்துக்கு ஒரு பேஸ் இருக்கும். எனவே இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் கட்டுப்படுத்துறது இல்லையா, இது மட்டும் கிடையாது, எல்லா பிராந்தியங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அமெரிக்காவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆரம்ப காலத்துல இருந்து உலக அரசியல் பண்றாங்க இல்லையா, இவங்களுடைய நட்பு நாடுகளை பாதுகாக்கிறது, அந்த பாதுகாக்கிற வேலையை கொடுக்கறதுனாலேயே அந்த நட்பு வட்டம் இல்லையா அது தீவிரமாக வளர்ந்துச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய பலமே ராணுவம் தான். அந்த ராணுவத்தின் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இல்லையா, இந்த பாதுகாப்பு நட்பு நாடுகள் கொடுக்குறாங்க இல்லையா,
அதை வச்சு தான் இவங்க உலகம் முழுவதும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குனாங்க. எனவே ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு பெரிய அளவு பேஸ் முக்கியமான தளங்களை கொடுக்க போறதே மத்திய கிழக்கு நாடுகள், மிக முக்கியமா அரபு தேசங்கள் தான். இப்போ உள்நாட்டில் ஈரான்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து எல்லா பக்கமும் போராட்டங்கள், அதுவும் இடைவிடாத போராட்டங்கள் தொடருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க சேர்த்து வைக்கிற சேமிப்பு இருக்கு இல்லையா, அது கூட காணாம போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னாடி கூட ஈரானுடைய நம்முடைய ₹1 அங்கே சும்மா 4000 ரூபாய் வச்சுக்கோங்க. அந்த 4000 ரூபாய் மதிப்பில் தான் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ₹100 இருக்கு இல்லையா, அந்த ₹100 11 லட்சம் ரூபாய் அங்கே இருக்குது. எனவே அந்த அளவுக்கு அதனுடைய கரன்சி இருக்கு இல்லையா, அதனுடைய மதிப்பு அது தீவிரமாக வீழ்ந்துருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அடுத்தடுத்து அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சு அந்த நாட்டில் வர்த்தகம் இருக்கு இல்லையா, அதை முடக்கினது தான். இப்போ அந்த கரன்சிக்கு மதிப்பே இல்லாமல் போகும்போது சேமிச்சு வச்ச சேமிப்புன்னு இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பிச்சு ஏற்றுமதி பண்ணுறோம், அதுக்கு மதிப்பு இல்லை, இறக்குமதி பண்ணுறோம், அது அதிகமாக இருக்குது. இப்படின்னு உள்நாட்டில் வியாபாரங்கள் தொட்டு மக்களிடையே ஒரு பெரிய அதிருப்தி உருவாகுது. அதுதான் இந்த அரசையே நீக்கணும், இந்த அரசின் மீது இதற்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு 1979 எந்த அரசாங்கம் உருவாகிறதுக்கு அந்த மக்கள் உறுதுணையாக இருந்து அந்த இஸ்லாமிய புரட்சியை ஆதரிச்சாங்களோ அதே அரசை எதிர்த்து மக்கள் நடுத்தருக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கத்து பெரிய லெவலில் கிடையாது, ஆனால் குறைஞ்ச அளவில் அரசுக்கு ஆதரவான போராட்டங்களையும் உருவாக்குறாங்க ஈரான் அரசே அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் சரி, உள்நாட்டில் போதிய பாதுகாப்போட இல்லை. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க நாட்டின் மீது அமெரிக்கா போர் தொடுக்கும் பட்சத்தில்னா அதற்கு எங்கெங்கெல்லாம் பேஸ் இருக்கோ அந்த எல்லா இடங்களையும் முதலாவது தகர்ப்போம். அப்படி பார்க்கும்போது முதலாவது அவங்க தகர்க்க வேண்டியது குவைத்து, UAE, அதுக்கப்புறம் கத்தாரு, இந்த அரபு தேசங்களுக்கு இல்லையா, இந்த அரபு தேசங்கள் மீது அவங்க போர் தொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் நிலவரம். ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு போதுமான தளங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது இந்த நாடுகள் தான். எனவே இது இஸ்லாமிய நாடுகள் மீதான தாக்குதல் எடுக்க முடியாது, ஏன்னா இஸ்லாமிய நாடுகள் உதவ போகுது. எனவே ஈரான் மீதான தாக்குதல் இருக்கு இல்லையா, இது தனக்கு வசதியான ஒரு கவர்மெண்ட் வரணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லாட்டி தங்களால் எந்த அரசையும் கவிழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு 50 வருஷமா ஒரு முக்கியமான செய்தி உலகத்துக்கு எப்பவுமே அமெரிக்கா சொல்லியிருக்கு. அது எல்லா நேரமும் ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து ஏதாவது வேலையை பார்த்து வச்சுக்கோங்க, அந்த பகுதிகள் எல்லாமே தன்னுடைய வலிமையை காட்டியிருக்கு. அந்த வகையில் ஈரானை வீழ்த்துற மூலமாக அமெரிக்கா ஒரு வலுவான செய்தியை உலகம் முழுவதும் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயமே இருக்கலாம். ஏன்னா சைக்காலஜிக்கலாக இருக்குது. எனவே ஈரானுடைய ஆளும் அரசு வீழ் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப காலம் இல்லைன்னு தான் தோணுது. பதிவோட இறுதியாக நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், உலகத்தின் நகர்வுகள் அதையெல்லாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். அது எதற்கு நல்லது அப்படின்னா, நம்ம ஊரை விட்டு வெளியே போவோம். அப்பதான் உலகம் முழுவதும் நகர்வு இருக்கு இல்லையா, அதை கவனிக்கும் போது ஏற்படைய விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளூர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதனால ஒரு தீர்வு கிடைக்குமா ஈரானுக்கு? அப்படி தீர்வு கிடைக்கிறதா அமெரிக்கா ப்ராமிஸ் பண்ணுது, ஆனால் எந்த இடத்துல அப்படி தீர்வு கிடைக்காது. இந்த புரட்சி போராட்டங்களை இதனால ஒரு பெரிய பயன் 20ஆம் நூற்றாண்டு நடந்து நான் பார்த்ததும் கிடையாது. இதே மாதிரி சொல்லி தான் ஈராக்கு மீது ஏதோ ஒரு காரணம் சொல்லி அமெரிக்கா போர் தொடுத்தது. அந்த நாடு உருப்படாமே போச்சு. சதாம் ஹுசேன் இருக்க வரைக்கும் தப்போ ரைட்டோ அந்த நாடு வளர்ந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் லிபியா சொல்லவே வேணா, கடாஃபி அவருடைய ஆட்சி 1000 குறைகள் சொல்லலாம், ஆனால் அந்த நாடும் நல்ல வளர்ச்சியில் தான் இருந்துச்சு. அவர் செத்தாரு. அவர் 2011 அமெரிக்கா தலையீட்டில் தான் அங்கே செத்தாரு. அந்த நாடு ஒரு நாடா இல்லை, 8 நாடா சுற்றி இருக்கு. அது ஒரு அரசாங்கமே இல்லை, ஏதோ மாற்று அரசாங்கத்தை உருவாக்க போற அமெரிக்கா சொல்லிச்சு இல்லையா. லிபியாவே மோசமாக போயிருச்சு. ஈராக் நிலைமை அப்படின்னா அதுக்கடுத்து சிரியா சொல்லவே வேணாம். சிரியா இப்படி எந்தெந்த நாடுகளை உள்ள புகுந்தாங்களோ அமெரிக்கா, அந்த நாட்டில் ஒரு நல்ல அரசாங்கத்தை இல்லை மாற்று அரசாங்கத்தை அவங்க உருவாக்கலை. அதுக்கு மாறாக அங்கே இருந்த அரசாங்கத்தை வீழ்த்திட்டு ஒரு மோசமான நிலையை தான் அந்த நாடுகள் சந்திச்சிச்சு. அந்த நிலையை தான் ஈரானும் சந்திக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எது வேணா போகுது, இந்த ஆள் வந்து உட்கார்ந்தாரு. இப்போ இன்னைக்கு அறிவிக்கிறாரு, பிரெஞ்சிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒயினுக்கெல்லாம் 500% வரி அப்படின்னு. ஒரு படி வரியை ஏற்றுறாரு, இன்னொரு படி போர்னு அறிவிக்கிறாரு. இவர் செயல்பட பார்த்தா அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பலமே அந்த நாட்டுடைய பொருளாதார பலம் மட்டும் கிடையாது, அவருடைய ராணுவ பலம் மட்டும் கிடையாது, அது உருவாகிற உறவு. இந்த உறவை இன்னைக்கு நேற்று அவங்க உருவாக்கல, சும்மா 100 வருடங்களுக்கு மேலாக இவனுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், அமெரிக்காவுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் உருவாக்குனது. அந்த ஒட்டுமொத்த தளத்தையும் இல்லாம பண்ணிதான் தோணுது. அமெரிக்கா மீது ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய சூழலை அதனுடைய நட்பு நாடுகளுக்கே இவர் உருவாக்குறாரு. எனவே இந்த போர் இல்லையா, இந்த போர் அடுத்தடுத்து இன்னும் 2 வருஷம் இல்லையா, இந்த 2 வருஷத்துல ட்ரம்ப் அவர்கள் போறதுக்குள்ள அமெரிக்கா மீது நம்பகத்தன்மையை ஒட்டு மொத்தமாக குறைச்சிட்டு தான் போவார்னு தோணுது. பதிவோட இறுதியாக இன்னைக்கு நான் பார்த்த NFO BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், அந்த NFO பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. NFO உடைய கடைசி தேதி ஜனவரி 30.